அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 17 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன் சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி ஸ்டாட்டிஸ்ட் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய ரிசல்ட் வருது. ஸோ நம்ம உடனே ரெடி பண்ணுறனால சில நேரம் இந்த ரிசல்ட்டை தூக்கி அந்த ரிசல்ட்டில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அதுக்கு தான் ஐயன் வள்ளுவரே முதல்ல சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதனால் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு முடிடுங்க. சிபி ஸ்டாட்டிஸ்ட்டை கண்டிப்பாக அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபி ஸ்டாட்டிஸ் இல்லை, நானும் உங்களையுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing only daily information or news. இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு பேங்க் ஆஃப் இந்தியா. 123 ரூபா கன் பேஜ், 2576 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 6% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு. கிராஸ் என்பிஏ 2.92 இருந்தது, இப்போ 2.54 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.75 இருந்தது, 0.65 குறைச்சிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூகோ பேங்க் 36 ரூபா கன் பேஜ், 620 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 3%. இது ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது. கிராஸ் என்பிஏ 2.63 இருந்தது, 2.56 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.45 இருந்தது, 0.43 குறைச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டும் ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக இருக்குது. கரூர் வைஸ்யா பேங்க் 227 ரூபா கன் பேஜ், 574 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 21% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் கிராஸ் என்பிஏ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உயர்ந்திருக்கு. 0.66 இருந்தது, இப்போ 0.76 உயர்ந்திருக்கு. நெட் என்பியில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பியும் குறைச்சிருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்கும் ரிசல்ட்டு. பட் ரிசல்ட்டை நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 48 ரூபா கன் பேஜ், 122 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4% வந்திருக்கு, இப்போ நெட் ப்ராஃபிட் 48% டவுனாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 233 கோடி ப்ராஃபிட். ஸோ சேல்ஸ் ஆனது நெட் ப்ராஃபிட் ஆனது டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். கிராஸ் என்பிஏ 2.52 இருந்தது, இப்போ 2.45. நெட் என்பிஏ பார்த்திங்கன்னா 0.70 இருந்தது, 0.67 குறைச்சிருக்காங்க. கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டும் குறைஞ்சிருக்கு. பட் ரிசல்ட் மட்டும் நெட் ப்ராஃபிட்டில் டவுனாக இருக்குது. அடுத்து டிசிபி பேங்க் 129 ரூபா கன் பேஜ், 184 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 19% வந்திருக்கு. ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. கிராஸ் என்பிஏ 2.98 இருந்தது, இப்போ 2.91 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 1.22 இருந்தது, இப்போ 1.21 குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் சூப்பரான ரிசல்ட்டு. இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் 500 ரூபா கன் பேஜ், 2632 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 14% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு. சிஎட் லிமிடெட் 3732 ரூபா கன் பேஜ், 186 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 53% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு அப்பாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். சோபா லிமிடெட் 1226 ரூபா கன் பேஜ், 72 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 51%, நெட் ப்ராஃபிட் 178% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. இது யாரோட ஃபேவரட் ஸ்டாக்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் லிமிடெட் 1163 ரூபா கன் பேஜ், 1646 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 307% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர்ல. பாலிகேப் இந்தியா லிமிடெட் 7440 ரூபா கன் பேஜ், 693 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 18%, நெட் ப்ராஃபிட் 56% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட் கோ லிமிடெட் 90 ரூபா கன் பேஜ், 10 கோடி 20 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 2450% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 40 லட்சம், இப்போ அப்படியே 10 கோடி 20 லட்சம். ஸோ ரிசல்ட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது இயரில். ஆனால் குவார்ட்டரில் டவுனாக இருக்குது, ஏன்னா சிவப்பாக இருக்குது. ஸோ சிவப்பாக இருக்குன்னா டவுனாக இருக்குன்னு அர்த்தம், க்ரீனாக இருக்குன்னா அப்பாக இருக்குன்னு அர்த்தம். பிஎஸ்பி ப்ராஜெக்ட் லிமிடெட் 748 ரூபா கன் பேஜ், 14 கோடி 20 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 51% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிடிகே ஹெல்த் கேர் லிமிடெட் 1167 ரூபா கன் பேஜ், 20 கோடி 40 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 19% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிடிகே. ஜிண்டால் ஷா லிமிடெட் 190 ரூபா கன் பேஜ், 139 கோடி ப்ராஃபிட். 139 கோடிங்கிறது ப்ராஃபிட் தான், பட் போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேல்ஸ் 24%, நெட் ப்ராஃபிட் 70% டவுனு. ஸோ ரிசல்ட்டு டவுனு. நேல்கோ லிமிடெட் கன் பேஜ் 869, 1 கோடி 62 லட்சம் ப்ராஃபிட். இதுவும் நல்ல ப்ராஃபிட் தான், 1 கோடிங்கிறது. பட் என்னன்னா சேல்ஸ் பார்த்திங்கன்னா 10%, நெட் ப்ராஃபிட் 60% டவுனாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம டாடா குரூப் சேர்ந்த கம்பெனி தான் இந்த நெல்கோ. ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட் 1492 ரூபா கன் பேஜ், 318 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 5% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 19% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு. விக்ரம் சோலார் 335 ரூபா கன் பேஜ், 128 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 94%, நெட் ப்ராஃபிட் 1639% வந்திருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 7 கோடி, இப்போ அப்படியே 128 கோடி. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில். ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி தான் நம்ம விக்ரம் சோலார். எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1417 ரூபா கரண்ட் பேஸு 22,92 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. வெறும் ப்ராஃபிட் மட்டுமே 22,000 கோடி. ஸோ சேல்ஸ் பார்த்திங்கன்னா 2,58,898 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சேல்ஸ் பார்த்திங்கன்னா 10% நெட் ப்ராஃபிட் 14% ஈரோன் இயரில் உயர்ந்திருக்கு. ஸ்ப்ரைக்கிங் லிமிடெட் 2 ரூபா 29 ஒரு பெனி ஸ்டாக்கு. பட் 4 கோடியே 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ப்ராஃபிட்டு. இது வரைக்கும் பண்ணாத ப்ராஃபிட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 30% டவுன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 350% உயர்ந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் உயர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதர் இன்கம் ரெண்டுமே உயர்ந்திருக்கு. ஸோ ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக தெரியுது. பட் 4 கோடி உண்மையிலேயே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்ததாங்கிறது கம்பெனிக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ பென்னி ஸ்டாக் என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானது. நான் இன்னமும் அனுபவப்பட்டுருக்கேன். அந்த ஸ்டாக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், வெளியே வர முடியாமல். இந்த ஸ்டாக்கில் பொதுவாக ஒரு பென்னி ஸ்டாக்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா டால்மியா பாரத் லிமிடெட் 2,245 ரூபா கேன் பேஸு 239 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 388% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட். டால்மியா பாரத் லிமிடெட் 4 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 25, அது வந்து சனிக்கிழமை. எக்ஸிட் வந்து 24 அக்டோபர். சிக்டா வந்து சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நான் சில வார்த்தையில் கொஞ்சம் அதிகமாக பேசிடுறேன். அதனால தான் என்னென்னு தெரில, யூடியூப்பில் பிளாக் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஸோ நல்லா பேசுறதை கொஞ்சம் குறைச்சிடுறேன். வாரி எனர்ஜிஸ் லிமிடெட் 3,536 ரூபா கரண்ட் பேஸு 878 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 70%, நெட் ப்ராஃபிட் 133% வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 2 ரூபா தராங்க. ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். டிவிடெண்ட் குறைவான டிவிடெண்டு. ரெக்கார்ட் டேட் வந்து 24 அக்டோபர். பேமெண்ட் வந்து 6 நவம்பருக்கு அக்கௌண்ட் வந்துடும். சிக்டா வந்து அதில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்காங்க. கிறிசல் லிமிடெட் 4,713 ரூபா கரண்ட் பேஸு 193 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. 16 ரூபா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் வந்து 4%க்கும் அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் வந்து 27 அக்டோபர். பேமெண்ட் வந்து 6 நவம்பருக்கு வந்துடும். சிக்டா வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். சிஇஎஸ்சி லிமிடெட் 170 ரூபா கரண்ட் பேஸு 445 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் இவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 6 ரூபா தராங்க. கரண்ட் பேஸுக்கு டிவிடெண்ட் வந்து 3% வருது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் வருது. ரெக்கார்ட் வந்து 27 அக்டோபர். சிக்டா வந்து இண்டகேட்டர் பவர் யூட்டிலிட்டியில் இருக்காங்க. சிஇஎஸ்சி லிமிடெட். எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் 4,150 ரூபா கரண்ட் பேஸு 329 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 3% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. 18 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் வந்து 1/2% கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 27 நவம்பர். இதுவும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் 6 நவம்பருக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக்டா வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 36 ரூபா கரண்ட் பேஸு 1,634 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7%, நெட் ப்ராஃபிட் 33% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் சூப்பரான ரிசல்ட்டு. கிராஸ் என்பிஏ 3.13 இருந்தது, 3.01 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.49 இருந்தது, 0.48 குறைச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டும் சூப்பரான ரிசல்ட்டு. 20 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் 6%. ரெக்கார்ட் வந்து 27 அக்டோபர். சிக்டா வந்து பப்ளிக் செக்டர் பேங்க். 361 வேம் லிமிடெட் 1,160 ரூபா கரண்ட் பேஸு 315 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 30% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. 6 ரூபா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் 6%. ரெக்கார்ட் வந்து 27 அக்டோபர். சிக்டா வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. 361. பிசிபிஎல் கெமிக்கல் லிமிடெட் 362 ரூபா கரண்ட் பேஸு 62 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் எந்த மாற்றமும் இல்லை. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50% டவுனாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனி 6 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 1.5%. ரெக்கார்ட் டேட் வந்து 27 அக்டோபர். சிக்டா வந்து கார்பன் பிளாக். டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் 674 ரூபா கரண்ட் பேஸு 125 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 4% டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 6 ரூபா தராங்க. டிவிடெண்ட் 3/4% வருது. ரெக்கார்ட் வந்து 27 அக்டோபர். சிக்டா வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஆர்இசி லிமிடெட் 374 ரூபா கரண்ட் பேஸு 4,415 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 9% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. இல்லை நல்ல ரிசல்ட்டு. 4 ரூபா 60 பைசா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்ட் 1.25%. ரெக்கார்ட் வந்து 27 அக்டோபர். பேமெண்ட் வந்து 14 நவம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சிக்டா வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஜிகே வயர்ஸ் லிமிடெட் 67 ரூபா கரண்ட் பேஸு 1:2 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. அது ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்காக, ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். டிவிடெண்ட் போனஸ் எல்லாமே. ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. சிக்டா வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஜிகே வயர்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முழுக்க வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க. ஐ மீன் இந்த செக்டார் வந்து மேபி தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேணால் ஒரு சின்ன மிஸ்டேக் தான். பட் இந்த மாதிரி சில மிஸ்டேக் வந்து காப்பி பேஸ்ட்டில் வந்துடுது. எக்லரெக்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் 4,065 ரூபா கரண்ட் பேஸு 24 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. பைபேக் கொடுத்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபோசிஸ்க்கு அப்புறம் ஒரு கம்பெனி திரும்பவும் பைபேக் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது பைபேக்லாம்.
ஸோ பைபேக்கு ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கில் இருக்காங்க, பிபிஓ சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. எக்லரஸ் சர்வீசஸ் லிமிடெட். சில்ப் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 76 ரூபா கரண்ட் பேஸு, 76 பைசா கரண்ட் பேஸு. ஸோ ரொம்ப ஃபினிஷ்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ ரிஸ்க்குன்னு பார்த்துக்கோங்க. 27 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குங்கிறாங்க. போனஸ் கொடுத்து முன்னெடுப்போன்னு சொல்கிறாங்க. சொன்ன தகவலை தான் சொல்கிறேன், பட் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. கம்பெனியில் பெருசாக ரிசர்வ் இந்த மாதிரி தெரியல, எப்படி தருவாங்கன்னு தெரியல. சில நம்ம ஆன்லைனில் பார்க்குற ரிசர்வ் வந்து ஒன்றுமே காட்டாது, பட் இருந்தாலும் கம்பெனி சில ரிசர்வ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் ரிசர்வ் வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியல, பட் இப்போதைக்கு போனஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. சில்ப் டெக்னாலஜிஸ். செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸ். ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட். கரண்ட் பேஸ் 495. 28 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். இந்த வருஷம் ஆல்ரெடி 3 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் 2ஆம் டிவிடெண்ட் மேபி 2 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட் 1235 ரூபா கரண்ட் பேஸ். 28 அக்டோபரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடில் இருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 நவம்பர் தான் ரெக்கார்ட் டேட்டு. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 3 ரூபா 60 பைசா, இன்னும் 3 ரூபா 40 பைசா. மேற்கொண்டு 3 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பேயர்ஸ் கிராப் சயின்ஸ் லிமிடெட் 5024 ரூபா கரண்ட் பேஸ். நவம்பர் 7ஆம் தேதி போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து பெஸ்டிசைட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. 35 ரூபா இந்த வருஷம் ஆல்ரெடி டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2ஆம் டிவிடெண்ட். மேபி இது கொஞ்சம் பெரிய டிவிடெண்டாக இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா நவம்பரில் வந்து கொஞ்சம் பெரிய டிவிடெண்டாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த காலனி இதெல்லாம் முடியுது. நம்ம காலனிக்கு வந்து நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. இதனால சேனலுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் வருவாயும் ஒரு $1 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. ஒரு நாள் 2 நாளில் ஒன்றும் நடக்காது. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக்கை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போயிடுங்க. மற்றபடி கமெண்ட் பண்ணுறது உங்கள் விருப்பம். மற்றபடி லைக்கை மட்டும் ஒரு தட்டு தட்டிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும், மற்றபடி எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. மேற்கொண்டு இந்த லைக் தட்டுறதுனால மேற்கொண்டு வீடியோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி சேனல் வந்து கொஞ்சம் மேற்கொண்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு 4 நாட்களாக நீங்கள் கொடுக்குற லைக்னால சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதே தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா சேனல் இன்னமும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். பட் நம்ம சொல்கிறது முழுக்க இன்ஃபர்மேஷன் தான். இதை எப்படி பயன்படுத்துங்கிறது உங்கள் முடிவு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது கம்பெனி பற்றி ரிசல்ட்டு தகவல் வேணும்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அந்த கம்பெனியோட ரிசல்ட் வரும்போது நான் ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டையும் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு முடிவு வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.